வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சித்து வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சித்து வீடியோவில் இருந்து துபாய் எபிசோடை தொடங்க போகிறோம். எஸ், ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு மொட்டை மாடி பார்ட்டி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் கேட்டிருந்தோம் அடுத்தது என்ன சீரீஸ் வேணும் சித்து வீடியோலேருந்து கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தது ஸ்ரீலங்கா சீரியஸும் துபாய் சீரியஸும். அதில் ரொம்ப பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து துபாய் சீரீஸ். அதனால தான் நம்ம துபாய் சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். துபாய் சீரீஸ். வெல்கம் டு இனி விளாக்ஸ். இனி விளாக்ஸ், அது அவங்க அந்த டைட்டில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே ரெட்டாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, இனியா அதில் இருக்காளா? இனியாலும் போகிறோம். கொஞ்சம் எட்டி பார்க்கணும். இனியா சார் பாக்குறாங்க. எந்திரிச்சு நில்லு இனியா. இனி நம்ம பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ உன் பேக் கொண்டு எடுத்துக்கணும். எங்க பார்க்கலாம்? நீ சிரிக்கிற எப்படி தான் பாரு ஜாலியா இல்ல சிரிக்கிற. அடி ஃபுல்லா ஆச்சதுதான் போல. சரி, ஃப்ளைட்ல போயாச்சு. வீட்டுக்கு போலாமா? இதான் ஃப்ளைட்டு. ஏய், இதான் இங்க ஃப்ளைட். வாயில சவுண்ட் கேக்குதா? இப்ப பாரு. கூப்பிடுறாங்க பாரு. நீ குழந்தைங்களாம் இப்ப நல்லா தெளிவாயிடுச்சுப்பா. சின்ன வயசுல நம்மள இப்படிதான் ஏமாத்துவாங்க. அப்பா பைக்ல கூட்டு போறேன்னு போய் செருப்பு போட்டுவான்னு சொன்னோன்னே நம்மள விட்டு போயிடுவாங்க. இதான் இனியால் ஃப்ளைட்டு. இப்ப இது என்னது? இது சரி, என்ன ஹேர் ஸ்டைல் இது? வெட்டின முடியா? நீ யாரு இப்படி வெட்டி விட்டா? டோரா பிஞ்ச வந்த மாதிரி இருக்கு. டோராவா நீ? சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? துபாயா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அப்பா சொன்னாங்களா? நம்ம துபாய் போல, ஸ்கூலுக்கு போறோம். இப்போ ஸ்கூலுக்கு பஸ்ல தான் போறோங்களா? ஹாஸ்டல்ல சேர்க்க போறோம். இனியால பொய்யில உண்மை உண்மை. கேளு, நீ அப்பாட்ட வேணா கேளு. இப்ப நம்ம எதுக்கு போறோம்? இனியால போய் வெளிநாட்டுல வேற ஸ்கூல்ல சேர்க்கறது தானே போறோம். அப்படிதானே? போதுமா? அதுக்குதான் போறோம். இப்ப துபாய் போயிட்டு இனியால விட்டுட்டு நாங்கெல்லாம் வந்துருவோம். ஓகே தானே? என்ன தெரியும்? மாமா இனியால் ஏர்போர்ட்ல சுத்தி காட்டுறேன். ஓகேவா? ஆனா இப்ப உனக்கு செம்ம சான்ஸ் இல்ல. என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்துவீங்க. எங்க அப்பாவோட இனியா, முதல்ல எங்க குடும்பம் தான் பாருங்க. துபாயில போய் 4 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 வயசுல எங்க அப்பாட்ட அடி வாங்கிட்டு வாயிலேயே ஒண்ணுக்கு சம்மடி வாங்க எங்க அப்பாட்ட. அப்படி இல்லைன்னா சமயத்துல ஒண்ணு சொல்லவும் முடியாது. சொன்னாலும் அடிப்பாங்க, சொல்லனாலும் அடக்க முடியாது. நைட் அப்படியே சூட அதுலயே போயிடுங்க. வேற அப்படிங்க சமயத்துல இவங்க உச்சாடுக்கு தெரியாம காலையில அனுப்பிச்சிட்டேன். நான் 4 வயசுல அப்படிதான் இருந்தேன். நீ அது உனக்கு எத்தனை வயசு? நீ அதுக்கு 3.5 வயசு. 3.5 வயசுல ஏர்போர்ட்டுக்கு வர. நீ ஏர்போர்ட் ஸ்பெல்லிங் சொல்லு. அது எதுக்கு? அப்புறம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நம்ம எங்க போக போறோம்? நான் இல்ல ஹைட்டு ஆளெல்லாம் பார்த்து ஒரு 6 வயசு இருக்குன்னு நான் நினைச்சேன். 3.5 வயசுனா இது ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்களும் நினைச்சீங்க தானே? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்னு நினைச்சேன். சீரியஸாவே எனக்கு ஏற்கனவே தெரியும் அவன் 3 வயசு தான்ட்டு. 3 வயசு தான். நீ ஏற்கனவே ஹவுஸ் டூர்ல எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதுலயே தெரியும்ல எனக்கு. அப்போ கொஞ்சம் பெரிய, பார்க்கறதுக்கு பெரிய பிள்ளை மாதிரி இருக்கு. போறோம் அவ்வளவுதான். இவ்வளவு தெரிஞ்சா போதும் அது ஒரு மனுஷனுக்கு. துபாய் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. துபாய். இதான் துபாய் ஸ்பெல்லிங்கா? பாருங்க, துபாய் ஸ்பெல்லிங் கூட தெரியல. நீங்களா துபாய் வர?
ஆர்டிஓவா யாருண்ணா? ஆட்சியும் டான்ஸ் மாஸ்டர் அத்தை அசார் மாஸ்டரோட ஒய்ஃப். அதான் டான்ஸ் மாஸ்டர் அத்தை. உங்க டேடிக்கும் அவர் தான் கூட்டு போய் வெட்டி விட்டாரு. அந்த குடும்பத்துக்கு இதே வேலை போல இருக்கு. அசார் மாஸ்டர் நல்லா இருந்த என் மண்டையை கொண்டு போய் இப்படி வெட்டி கூட்டு வந்தாரு. அசார் மாஸ்டரோட ஒய்ஃப் நல்லா இருந்த மண்டையை டோ தான் இருக்கு. ராவையும் காணும் குச்சையும் காணும். இதுக்கு வேற எனக்கு இது வேற கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்ன மேடம் அடிக்கடி ஹேர் ஸ்டைல் கலந்துருமா? அதுக்கு தான் இந்த சைடு மாமா பேக் மாட்டிட்டு டச்சப் வாங்க சார். அவர்தான் டச்சப் வா சார் டச்சப். புரோக்கர் மாதிரி இருக்காங்க. சைடு சைடு பிஸ்னஸ் மாமா பையா. டீச்சர் பாத்தீங்களா? ஃளையிங் ஐ. யாரா இது கிரியேட்டிவ்? அவங்க மம்மி போகும்போது அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க தெரியும் ஃப்ளைட்ல ஏறினதே கிடையாது. இனியால் அப்பா கொடுக்கும்போது பார்த்து போகணும், ஜன்னல்லாம் திறக்கக்கூடாது. அப்பா அப்படிதான் பண்ணாரு. அப்பா வேலைன்னு போயிட்டாருன்னா அர்சத் மாமா கூடாரு 2 நாள் தான் போயிட்டு பத்திரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இனியால் இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா அது அம்மா ஞாபகம் இல்லாம அதை நம்ம 2 நாள் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதான் பயம். அப்பாவே மறந்துடும். மாமா நீ வேணும் போங்க இப்போதுலேருந்தே வயிற்ற ரெடி பண்ணிடலாம். நல்லா சாப்பிடுங்க. அதுக்காக தான். உங்களுக்கு என்ன ஏதோ இப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்காக தான் சொன்னா எனக்கு சிரிக்கிற. அழகா செக் நீ நல்லா வேலை நீ ஃபுல்லாக தெரியுதா? பண்ண தெரியுதா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கொஞ்சம் கீழே வாங்கிருக்கோம். ஐயோ மாமா தெரியனா பாரு, மாமா தெரியல பாரு, தெரியனா பேசுறா. ஸோ வெல்கம் டு விஜய் சித்து vlog. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். சென்னை ஏர்போர்ட் சுத்து என்ன தெரியுது மாமா காட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பயங்கரமான vlog நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஆடியோ இருக்கா பாரு, ஆடியோ இருக்கா? கேட்கவே இல்லை இருக்குன்ற. ஸோ இனியாலோட கைவண்ணத்தில் நீங்கள் நாங்கள் இருக்கோம். வெல்கம் டு விஜய் சித்து vlog. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள 5000 கால் எடுத்து நான் வைக்கல. எங்கே போகிறாங்க? அதுக்குள்ள 5000. நீங்கள் காலுக்கு ஷாட் வைக்குது. கேமராமேன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? வாங்க. கேமராமேன் மூஞ்சே மறந்துருச்சு. வாங்க கேமராமேன், அப்படியே வாங்க ஃபாலோ பண்ணு. அவ்வளோதான். இன்னும் 2 நாள் முடியறதுக்குள்ள நல்லா கேமரா கற்றுக்கிட்டு கேமராமேனாக மாறணும். ஓகேவா? ஓகே மேடம் நீங்கள் போகலாம். கேமரா கொடுங்க சார். அவங்க லோட் பண்ணல, ரோலில் தான் இருக்குது. ஸோ அதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ அதான் இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அது எந்த இடம்ன்றதை விரைவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வாங்க வாங்க. ஹாய். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹாய். இனி இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கோ. ஓகேவா? ஹாய். கேமரா வேணும். அவர் சரியா பண்றது இல்லைன்னு இவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு அந்த ட்ரிப் ஒரு மாதம் ரெஸ்ட் போயிருக்காங்களா? நீ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் அந்த ட்ரிப்பு. நம்ம துபாய் போக போகிறோம். அவனை எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. 2 நாள்ல என்னென்ன பண்ண முடியும் துபாயில? நீ வராது. சரி ஓகே தான். நாளா இருந்தாலும் ஒரு நாளா இருந்தாலும் துபாய் தான். ஸோ வந்து நாங்கள் துபாய் யாரை கூப்பிட்டு போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை தான் கூப்பிட்டு போக போறோம். ஆமா, பேபி டிராவலர். வயசு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 4 வயசு. 3.5. பாஸ்போர்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது. இந்த அம்மா துபாய் பறக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம துபாய் எதுக்காக போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வாங்க போறோம். ஸோ சோனி FX3 அந்த கேமரா தான் நம்ம வாங்க போறோம். ஏன்னா நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் நம்ம போன்லயே தான் ஷூட் பண்ணோம். ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எல்லாரும் குவாலிட்டியா ஒன்று கொடுங்க, நல்ல இதுவா வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அதுக்கப்புறம் சரி கேமரா ரெண்டுக்கு எடுத்து ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சா அதோடைய ஒரு மாசத்துக்கு 45,000 50,000 ரூபாய் வருது. கேமராக்கு ஒரு காசா, லென்ஸுக்கு ஒரு காசா, ரெண்டும் சேர்த்து தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு தனி காசா, அதுக்கு தனி காசா. இதை கேட்டவனே எங்களுக்கு பெஜாராயிடுச்சு. முதல்ல நம்ம ஊர்ல வந்து கேமரா, நம்ம ஊர்ல கேமரா எவ்வளோ? துபாயில எவ்வளோ? துபாயில 2,75,000. அப்ப எவ்வளவு மிச்சம்? எவ்வளோடா மிச்சம்? கிட்டத்தட்ட ஒரு 80,000 மிச்சம். 81,000. நம்ம ஊர்ல லென்ஸ் 1635 எவ்வளோ? 1,99,000. ஆனா நம்ம அங்க கேட்டோமே எவ்வளவு? ஆமா, 1,45,000. 1,45,000. அப்ப அதுல எவ்வளவு மிச்சம்? கிட்டத்தட்ட 55,000. 55,000. அங்க ஒரு 90,000, இங்க ஒரு 55,000. நம்ம ஊர்ல LC, ரோடு, மைக் இதெல்லாம் இது இல்லாம நம்ம அசார் மாஸ்டர் போன் வாங்க சொன்னாரு. iPhone 15 Pro. அது இங்க எவ்வளவு? இங்க நம்ம சென்னையில 1,50,000. அங்க 1 லட்சம். அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் மிச்சமாகுது. நாங்க இதுக்காக என்ன பண்ணோம், சரி துபாயே போய் அதை வாங்கிடுவோம். ஆமா, அந்த 2 லட்ச ரூபாய் செலவு நம்ம போயிட்டு வர செலவுக்காக வச்சிருக்காங்க. அந்த 2 நாள் இல்லாம துபாய் என்ஜாய் பார்த்த மாதிரியும் இருக்கும். துபாயில அதுவும் இல்லாம தம்பி கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய
நிறைய இருக்கு. போன தடவை போனப்பதான் மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. தெரியும் தெரியாது என்ன தெரியும் நான் சொல்ல அந்த கீழே அட்டை படம் போட்டு அனுஷ்கா படம் அன்சிகா படம் எல்லாம் கிடைச்சா அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருந்தது கால்மி அப்படின்னு. போன தடவை அதை எடுத்த உன்னை செருப்பாலே அடிச்சு அதை எடுக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால இந்த தடவை ரொம்ப ஆர்வமா கிளம்பிருக்கேன். போன தடவை அது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் பயம். இந்த தடவை ஃபுல்லா இப்ப எனர்ஜியா வந்து எனக்கு கூட சேர்ந்து காலை 2 பேரும் டாக் டீம் போட்டு உள்ள போவாங்க. அப்படி இல்ல, போன தடவை கரெக்டா நான் போவேன். அதாவது கார்டு போட்டவனே இவனாதான் நிறைய பார்த்தேன். யாராவது எடுங்க, நிறைய அப்படிதான். அப்ப வந்து நம்மளுடைய நண்பர் சப்புவும் இல்ல நம்ம கூட. யாரு சப்பு. சப்புனா அவர் நம்ம நண்பர். கேமரா சப்பு வாங்க. இவன் பேரு ஷார்ட்டா தான்டா இருக்கு, சபரி. அதுல என்னடா ஷார்ட் சப்பு? சூர்யாவும் சூரியன் கூப்பிட்ட மாதிரி சபரியா, அதை கொஞ்சம் கூப்பிட கஷ்டமா இருக்கு. அதனால சப்பு சப்புன்னா அவங்க ஓகே. சப்பு ஓகே வாடா நீ. சப்புன்றது ஓகேவா? பேரு ஓகேண்ணே. பேர் ஓகேவா? பேர் ஓகே, சூப்பர். தம்பி வந்து ரொம்ப பார்க்கதான் எப்படி இருப்பான். நல்லா சப்புவானா? இல்ல நல்ல சப்பா. சப்பு கேமரா கேமரால திறமை பயன்படுறான். அப்படியா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூட்டு வந்தான், பேரு சூரிய நாராயணன். அவன் கேமராவை தொட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாதி நேரங்கள் ஆடியோ இல்ல, பாதி நேரங்கள் வீடியோ இல்ல. அதனால இப்ப அவரே என்ன பண்றாரு, நண்பா எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு கேமரா எல்லாம் கத்துக்கிட்டு மனநிலையா நான் ப்ரிப்பேர் ஆகி வரேன். மனநிலையா ப்ரிப்பேர் ஆகி வரேன். நாங்க தான் மனநிலையா ப்ரிப்பேர் ஆயிட்டோமே. நானும் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், பாக்குறேன் நீங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஆடியோ வராது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்கும். அவர் கத்திட்டு வருவாரு. அது வரைக்கும் நம்ம ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்றனால நம்ம டப்புனு இறக்குனதுதான் நம்ம சப்பு. கேமரா ஒரு அடைமொழி கூட கேம் வச்சு கேம் சப்பு. ஆனா இவர் தம்பியை பத்தி எனக்கு தெரியும். தம்பி வந்து ஒரு பயங்கரமான லவ் ஃபெயிலியர் கை. மறந்துட்டு வந்திருக்கியா? இவ்வளவு காசு செலவு பண்ணி உங்களை கூட்டு போறேன், மறக்கிறதுக்கு ட்ரிப் வரியா? ஆள் ஞாபகத்துல நான் எடுக்க மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ரெஸ்ட் வேணும், நான் இன்னைக்கு தொட மாட்டேன், புதைச்சு வச்சுட்டு வரேன். தம்பி கேளுங்க, லவ் பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இவனுக்கு லவ் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா துபாயில தான். தமிழ்நாடு சீரீஸ் நாங்க ஒண்ணு போனோம். அந்த தமிழ்நாடு சீரீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வந்து கும்பகோணத்துல குவாலிட்டின்னு ஒரு ஹோட்டல். இல்ல எனக்கு அப்பயே தெரியும், விடிய கப்பையை வச்சு பேசிக்கிட்டே பேசுறோம். சத்தியமா அந்த முதல் நாள் நைட்டு, இந்த ஒரு வாரம் நைட்டு விடிய பேசுறாங்கல்ல, அந்த லெவலுங்க எல்லாம் கன்ஃபார்ம் சேர மாட்டாங்க. ஏன்னா அப்பயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது வகலும் அப்பயே பேசி முடிச்சிருக்காங்க. அங்கேயே நான் நினைச்சிட்டேன், ஓகே இது கன்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. துபாயில ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப உனக்கு போன தடவை அதுக்காக அந்த கார்டை கிடந்து பொறுக்கிட்டு கிடந்தேன். அந்த கார்டு நம்ம கூட சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாரு. சரி, 2 பேர் சேர்ந்தா கார்டு பொறுக்கிட்டு கால் பண்றது இவனுடைய வேலையா? சரி, சிரிக்காத. தம்பியோட அந்த லவ் எப்படி மலர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவான். என்கிட்ட சொன்னா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. எந்த இடம்? இந்த இடம். தம்பி சொல்றான், காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போட்டோ எடுக்க போயிருக்கேன். அப்ப அப்படியே போட்டோ எடுக்கும் போது அவங்க போட்டோ கேட்டாங்க. காலேஜ் போட்டோ எடுக்க போய் அங்க ஃபிகர் உசார் பண்றாங்க. அதாவது இவனை ஏதாவது கல்யாணம் கச்சேரி கருமாதி கூட கூப்பிடாதீங்க. இல்ல நான் போட்டோ நல்லா எடுக்கிறியப்பா, இந்த போட்டோ எடுக்க வேணும், நான் இன்ஸ்டாகிராம்ல வைக்க போறேன் சொல்லி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் டாக்குமெண்டா அனுப்புறேன். ஆளு பேர் பிரியாணாலே தெரிய வேணாமா? அது கேக் ஐடி பிரியாணாலே முடிவு பண்ணிக்கணும்டா. இது அவ்வளவுதான். இது இந்த கல்யாணம் காதலே கிடையாது. முதல் அப்படி முடிவு பண்ணிக்கணும். பிரியாணு ஒரு பொண்ணு லவ் பண்ணலாமா? இல்ல லவ் மதிங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா தான் பழகணும். அதுக்கப்புறமேட்டா தான் தெரிஞ்சே வந்துச்சு எனக்கு ஆள் இருக்கு. நான் வந்து அவங்க ஒரு டைம் கேட்டாங்க என்கிட்ட. ஆள் இருக்காதுக்கு நம்ம ஆளுங்க. ஆனா அது அதாவது ஒரு எக்ஸ் லவர் ஒரு பிரேக் ஒரு டைம் கேட்டாங்க. அந்த டைம்ல திருப்பி அவன் வெக்கம் கட்டுறீங்களா? எப்பப்பா ஸ்கூலுக்கு போவோன்னு கேட்க மாட்டேன். துபாய் உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். துபாயில என்ன இருக்கு சொல்லு? டாய்ஸ் இருக்கா துபாயில? சாட்டர்டே சண்டே லீவுக்கு அப்போ ஹாலிடே. ஹாலிடேக்கு துபாய் போதுடா. சாட்டர்டே சண்டே லீவு, வீக்கெண்ட் துபாய்டா. அப்பலாம் ஹாலிடேக்கு பாத்தி வீட்டு போறதுக்கே அழுவோம். எங்க அப்பா போட்டு குளிர விட்டு பரட்டிட்டு இருப்பாரு. எங்க பாரு அப்பா அனுபவிக்க முடியாதெல்லாம் நீ அனுபவிக்கணும். ஓகேவா? என்னது மைக் எதுக்கு உனக்கு? நீ விளாகரா? சரி இப்போ நீயாவது ஒரு நல்ல விளாகராது. அப்பா மாதிரி மாமா மாதிரி மாறிடாத. ஆனாயிடுச்சு. இப்ப பேசு. இப்ப நம்ம என்ன வந்திருக்கோம்? துபாய் இன்னும் வரல. அங்க பாருங்க, வெல்கம் டு வெல்கம் டு சித்து விளாக் சொல்லாம இனி விளாக்ஸா? இனி விளாக்ஸ் யார் யார் பாக்குறா? எல்லாரும் பாக்குறாங்களா? இப்ப இவங்க சொல்லு, இனி விளாக்ஸ் ஏதாவது சொல்லு. ஒரு நாளா நீங்க சொல்லிருக்கீங்களா விஜய் விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு? நான் சொன்னா யாரும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்றதே கிடையாது.
எப்போ துபாய் போகாத பார்த்து நான் உண்மையை சொல்லவா, நம்ம துபாய் எல்லாம் போல, சும்மா நீ ஆசைப்படுறீங்க. இது வந்து ஒரு ஹோட்டல், ஏர்போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹோட்டல். சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது. இல்ல இது ஹோட்டல் சார். உங்க ஆர்டர் சொல்லுங்க சார். ஆர்டர் கேட்கறேன். உனக்கு என்ன இட்லியா தோசையா சொல்லு. மேடம் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் மேடம்? சொல்லுங்க மேடம். போமா, நான் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியிருக்கு. நீங்களும் கிளம்புங்க. ஓகே. ஏரோப்ளேன்ல போகும்போது காத்து திடீர்னு உள்ள வரும், ஜன்னல் திறந்து பேய், அப்புறம் 5 பாம்பு பல்லி எல்லாமே வந்து நம்ம காலில் தான் இப்படி கடிக்கும். இப்போ நம்ம வந்து அமைதியா இருக்கணும், இல்லைன்னா பேய் வந்து நம்ம சாப்பிட்டு சொல்லாம பாத்தீங்களா? எல்லாம் ட்ரைனிங் பார்த்து கத்து வச்சிருக்கேன். அப்போ ஆக்சுவலி கழிச்சு கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு இப்படிதான். 1 hour later. என்னம்மா எப்பப்பா துபாய்? அதே டைலாக் இல்ல. துபாய் போகணுமா? யாரை துபாய் கூட்டு போறேன். என்ன இருக்குன்னு சொல்றாங்க. துபாயில என்னம்மா இருக்கு சொல்லுங்கம்மா. டாய்ஸ் யாரோ சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல. எங்க அப்பா இதுல இருந்து பென்சில் வாங்கிட்டு வந்தாரு, அந்த கதை போல. எங்க மாமா கடைசி வரைக்கும் அந்த துபாய் போனோம் பார்த்ததே இல்லை. நான் கேமரா பண்ணுங்க. குதிராயிடுச்சு. கேமரா பண்ணுங்க. என்னமா கூட்டு போனாங்க பண்ணாங்களா? கேமரா பண்ணுங்க. டென்ஷன் ஆயிடுவீங்க ஆள். கேமரா பண்ணுங்க. கோவம் வருது இனியால் இருக்கு. இல்லடி, எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கு. அப்படியும் கோவமா பார்த்தோன்னா அவன் முதல்ல சிரிச்சிருவான். அதுலயே நமக்கு கோவம் போயிடும். எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கு. கோபப்பட சிரிக்கிறாங்க. இது ஏதோ காமெடி பேசுறா. இனியால் பேரை கேன்சல் பண்ணுங்க. 1 2 சித்து அப்பா போறோம். 3 பேர் தான் போறோம். ஓகே பாய். கேன்சல். இனியால் கேன்சல். பாய் பாய் இனியால் பாய். பின்னாடியே நைஸா வரலாம். ஃபர்ஸ்ட் போயிருக்கியா? ஏரோப்ளேன்ல போயிருக்கியா? கத்துக்கிட்டியா? எப்போ கத்துக்கிட்ட? எப்படி கத்துக்கிட்ட? எப்படி சொல்லி ஏன் துபாய்லாம் பேய் இருக்கும் இல்லையா? எப்படி போயிருக்கோம்? நிறைய பேய் இருக்கும். வீட்டுல பேர் நான் வரல. ஃப்ளைட்ல ஃபுல்லா பேய் தான் இருக்கும். நீ வந்தா போ. நீ பயந்தா கோழி. இவன் எங்க போற? கேட் வரைக்கும் ஏன் உனக்கு கூப்பிடுறாங்க? என்ன மிலிட்டரியில இருக்க ஆளுங்களா வாங்க, உடனே நாங்க வண்டி எடுக்க போறோம். அதுவா மாத்தணுமா? போர்டிங் பாஸ் ஹீரோ கொடுத்தா இனிமா உட்காருங்க. நீ அவன் கூட பார்த்து தொலைச்சிருவாங்க. ஏரோப்ளேன் காட்டுறேன். போர்டிங் பாஸை காட்ட சொல்லு. இனியா ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஃபர்ஸ்ட் டைம். தெரியுதுங்க நம்ம ஃப்ளைட் வந்தா எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதான் ஃப்ளைட்டுன்னு. நம்ம பறக்க போறோம். பறக்கும் போது மாமாவை கெட்டியா பிடிச்சிக்கோ, ஓகேவா? திடீர்னு கதவு திறந்து விட்டுருவாங்க. அம்மாட்ட போட சரி மாமா பாத்துக்கிறேன். அது நீங்க பேசுறதெல்லாம் கவனிக்கல, அந்த எக்ஸைட்மெண்ட்டை பாருங்க. இந்தியா கீழே இறக்கிட்டே இருந்தோம். இப்போ ஏரோப்ளேன் இருந்தோ பார்த்து அது எக்ஸைட்மெண்ட்ல போகுது. என்ன பண்ற? சீட் பெல்ட்டா எடுத்து போடுதுடா. அது இதெல்லாம் எங்க பார்த்த? ரோமன் டயனாவா? நம்ம வீடியோ அந்த வீடியோல இப்படி போடணும். இவன் கை அவ்வளவுதான். இது என்னம்மா? டிவியா? எனக்கு ஒரு டிவி. பறக்க போறோமா?
இதெல்லாம் நம்ம அனுப்புறோம்னா ஒண்ணுனா வரும். மாமா தான் ஃப்ளைட்டே ஓட்ட போறேன். செம்ம லைட்டிங், சூப்பரான ஒரு ஃபீல். எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. எமிரேட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அப்படி அழுத்துங்க. மேஜிக்லாம் பண்ணுது. உனக்கு போறதுனா பெட்ஷீட் உனக்கு எப்படி தெரியுதுங்களா? தெரிஞ்சுக்கோ. ஃப்ளைட்டுக்கு வந்திருக்கேன், ஏரோப்ளேன் வந்திருக்கேன். என் ஃபர்ஸ்ட் டைம் வரியா இப்பதான்? எப்படி இருக்கு ஃபீல்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மேஜிக் பண்ணுவியா? எப்படி? ஆமா. ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம அங்கதான் போறோம், துபாய் போறோம், பறக்க போறோம். ரெடியா இருக்கியா? ரைட்டா பிடிச்சிக்கோ மாமா, ரைட்டா பிடிச்சிக்கோ. இதெல்லாம் எப்படா தெரியுதுங்க? உனக்கு எப்படி தெரியும் சீட் பெல்ட் போகணும்னு? உனக்கு எப்படி தெரியும்? ஏர்பிளைன்ல போகும்போது பாத்தியா? ஓ, நம்ம வீடியோல பார்த்து நம்ம வீடியோலாம் குழந்தைங்க பார்த்து கத்து ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியாப்பா? ஏய், நீ பாட்டு கேக்குதா? என்ன வேணும் உனக்கு? ரோமோ டயனாவா? ரோமோ டயனா வராதீங்க. பொம்மை படம் மாதிரி. என்னது இது? அவதாரா? ஜன்னல் இங்க இல்ல தங்கம், ஜன்னல் ஓரமா தான் இருக்கு. ஜன்னல்லாம் பாப்பாங்க. வேடிக்கை பார்க்கணுமோ நீங்க? அது ஏதோ பேசுறத கேட்டுட்டு இருக்கா? இன்னும் 5 minutesல பாருங்க. ஜன்னல் அங்க இருக்கு. என்ன கேக்குது? ஜன்னலுக்கு போகணுமா? இப்ப நான் எப்படி யார்கிட்ட கேட்டு ஜன்னலுக்கு அனுப்புறது? நீங்க ஏதாவது புக் பண்ணும் போது ஒரு ஜன்னல் சீட் புக் பண்ண மாட்டீங்களா? மறந்துச்சுனேன். பாப்பா ஏங்குது. நீ ஜன்னல் வேணும். வெடி பார்த்து இந்த யாரும் பாக்குதுப்பா பக்கத்துல ஜன்னல் இல்லையா? வேற யார்கிட்டயோ போய் உட்காந்துருச்சு. ஜன்னல் சீட்டு கேட்டுறது. என் சீட்டோட பெல்ட் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்த சீட்ல இருக்கலாம். சரி விடுங்க, ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். 300 வருஷம் இருந்தவங்க மாதிரி. ஐயோ இனியாவது எனக்கு எதுனா டவுட்டாலும் ஏன்ட்ட கேளுன்னு. சாரி, தெரியாம வேற சீட் பெல்ட் போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, இது சின்ன ப்ராப்ளம். எப்படி இருக்குது? எப்படி பையன் இறங்கிடுச்சு? அங்க பாருங்க, தகையை விட்டு பாருங்க. அங்க பாருங்க. சீட் மாறிட்டாங்க. அவங்க அதை விட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. கேரள எலும்பி பார்க்க அதுக்கு என்னதான் தெரியல. இனியால் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குதுல வியூ அங்க பாருங்க. அது அப்படியே காதுல போங்க. இவ்வளவு அழகா மாட்டுது பாருங்க அதுவே. ஆனா அந்த அவங்க இனியால் எக்ஸைட் ஆகிறத விட அந்த பக்கத்துல இருக்க ஆன்டி பயங்கர எக்ஸைட். அவங்க இன்னும் எட்டி பார்த்துட்டே வராங்க. இனியால் நல்லா பாத்துட்டீங்களா? ஹெட்ஃபோன் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே திருப்புங்க, அப்படியே திருப்புங்க. இங்க உங்க அப்பாவை பாருங்க. இப்பதான் புரியுது இனியாலுக்கு இது எங்க இருந்து வந்ததுன்றது. இப்பதான் தெரியுது. ஃப்ளைட் பறக்குது, ஃப்ளைட்டை வேடிக்கை பார்க்காம இனியால் அதையும் பார்த்து நீங்களும் இது தாயை போல பிள்ளை நூலை போல சேரும். ப்ரிப்பேர்டாக போயிருக்காங்க. என்ன பண்றீங்க? கலக்குது இனியாலு. அந்த ஆண்டி கூட கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆயிட்டு போல. ஆக்சுவலா இந்த எமிரேட்ஸ்ல அது ஒண்ணு இருக்கான். நம்ம அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம அவங்களை கூப்பிட்டு நம்ம போட்டோ எடுக்க சொன்னா அவங்களே போட்டோ எடுத்து கையிலே சுட சுட பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்களா? உங்களுக்கும் இது தெரியாது அப்படின்னா நீங்க இனிமே எமிரேட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி எங்களே போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்ச நாள் விட்டுங்க, அவங்களே வரும்.
3 4 friends ready அதுக்குள்ளயா தெரியல ஒன்னும் இல்ல இனிமேல் தான்டா வரும் மலையாளத்து போட்டெல்லாம் பார்த்துருக்கேன் வருது நல்லா வருது என்ன வந்து கமான் அட பரதேசி நிறைய அப்படியா எங்கன்னு நம்ம ஏதோ நோயாளிக்க மட்டும் நம்மளாம் கூட பரவாயில்ல ரொம்ப மோசம் சப்புதான் என்ன கொஞ்சம் தனியா ஒண்ணு எடுக்கணும்னே நம்ம போட்டோ ஷூட்டுக்கு வரல நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ஓகேவா ஆக்சுவலா இங்க இருக்குல்ல நம்ம இவ்வளவு நாள் இதை வச்சு கேம் விளையாடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலா இதுல போனும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம 40C டபார் கார்டுக்கு ஃபோன் பண்ண அதுவும் அந்த போர்டுலாம் பண்ண முடியாது இதை பாருங்க இப்போ இவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு வருது பாருங்க இன்கமிங் கால் இனி குட்டிக்கு வந்துருச்சு குழந்தைங்களுக்கு தனியா சாப்பாடு வருதா சைல்டு மீல் எங்களுக்கு பாரு இதுல என்ன இருக்கு ஆஹா பஜ்ஜி இது என்னன்னு பாப்போம் இப்போ இனியால் வந்து டயர்டா இருக்கனால இனியாலுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்ல போறேன் வேணாமா சிக்கன் என்ன சொன்னா பஜ்ஜி அது மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அதான் இது பண்ற சரி இப்போ இனி எனக்கு பத்தி நான் தூங்க போறேன் தூங்கு. அவ்வளவுதான். ஆமா யாரு போயிட்டா சரி போயிட்டோம் நான் தூங்க போறேன் பாத்தியா எந்த பக்கம் போச்சு அப்படி போயிடுச்சா போய் வந்தா சொல்றியா இப்படி போச்சா அப்படியா சரி ஓகே இனியால் துபாய் வந்துட்டோம் இனியால் இங்க ஒரு ஃப்ளைட் இதான் போயாச்சா? இவ்வளவு பெரிய ஃப்ளைட் வருது சூப்பராக்கா இனி தூங்கல துபாய் ஆல்ரெடி வந்திருக்கோம் துபாயை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜி ஆயிடும் ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க ஆனா நீங்க துபாய்க்கு வந்தீங்கன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க இது வரைக்கும் நாங்க விளாவுக்காக வந்திருந்தோம் இப்போ ஒரு ஜாலியா ஒரு 2 நாள் ட்ரிப்பா வந்திருக்கோம் உண்மையிலே ரொம்ப இது ஹாப்பியா வேலையே செய்யக்கூடாது ஆனா ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுதான் இதுதான் உங்க கடைசி வீடியோவா இருக்கும் என்ன சொல்றீங்க ஆமாப்பா இந்த துபாய் சைட்ஸ்ல உங்க வீடியோலாம் இருக்கலாம் ஓகே இந்த 2 நாள் நம்ம ஹாலிடே வந்திருக்கோம் அதான். கேமரா வாங்குறோம் ஓகே ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம் இப்படி நாய் வாங்கி கூட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறீங்க அவங்க வேலை மிச்சம் பாரு தூக்கிட்டாலே வேணாம் ச்சே, புது டெக்னிக்கா இருக்கு இது So, இந்த ட்ரிப்புக்கு நமக்கு டிராவல் பார்ட்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ் எஸ் ஏன்னா இது வந்து லாஸ்ட் மினிட் காலா தான் இருந்தது எங்களுக்கு லாஸ்ட் மினிட் இல்ல லாஸ்ட் செகண்ட் கால் ஆமா இன்னைக்கு போறதுக்கு இன்னைக்கு காலைல சொன்னோம் பரவாயில்ல அவங்க எப்போதுமே என்ன பண்ணாங்க 2-3 டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதுல உடனே எமர்ஜென்சி விசா போட்டு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க Apply பண்ணி நாங்க கொடுத்தாங்க. சொன்னோம் சாரி பிரதர் லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட் பிரதர் அவர் வந்து தெரியும் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் இது நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க சோ உடனே அந்த இதெல்லாம் புடிச்சு உடனே நமக்கு ஹோட்டல் புக் பண்ணி இது பண்ணி எல்லாமே அட்வைஸ் பண்ணி கொடுத்தாங்க சோ ஜிடிஆர்ல உண்மையாலே இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட் மினிட் அதுக்கு நீங்க லாஸ்ட் மினிட் கேட்காதீங்க. கரெக்டா பிளான் பண்ணி போங்க கடைசி டைம்ல போனாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்கலாம் கரெக்டா அவங்க பண்ணி தருவாங்க இன்னொன்னு நாங்க இந்த ஃபிளைட்ல வரும்போது எங்க கூட இந்த ஃபிளைட்ல யார் வந்தா தெரியுமா துல்கர் சல்மான் டிக்யூ வந்தாரு சொல்ல மறந்துட்டேன் நீங்க தூங்கிட்டீங்க நடுவுல அப்ப நடுவுல சும்மா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போன முன்னாடி பார்த்து திடீர்னு அவங்க உட்காந்து இருந்தாரு திடீர்னு எந்திரிச்சிட்டாரு சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் ஏன்னா நீ ஏதாவது எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் நான் போவேன் பேக்கப் தானே ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருக்கு சீப் எங்க சீப் உங்களுக்கு கொடுத்ததே இந்த ஒரு வேலை தான் ஓகே மேடம் பாய் நல்லா தூக்கத்துல உட்கார்ந்திருக்கேன்.
ஓகே, நம்ம துபாய் சீரீஸில் ஃபஸ்ட்டு எபிசோட வந்து பார்த்தாச்சு. ஃபஸ்ட் எபிசோட்லேயே வேறு லெவலில் பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இனி விலாக்ஸோட இனி வந்துட்டு வேறு லெவலில் பங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கோசி விளையாடிட்டு நம்மளை ரொம்ப நேரமாக ஒரு வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. ரொம்ப நேரமாக நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. சரி, அதை ஓரம் கட்டியிருப்போம். ஸோ துபாய் எபிசோடு வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் வந்து சப்புகத்தை வந்து வேற பற்றிய அவங்களுக்கெல்லாம் எஸ்லேயே கேமராமேன் கிடைக்கிறாங்க. ஆமாம், அந்த சூரி கேமராமேன் சூரி எஸ்ஸு, சப்புக்கு எஸ்ஸு, அது கேம் சூரி கேம் சப்பு வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொன்னார். வேறு லவ் ஸ்டோரி கேப்பில் ஃபில் பண்ண லவ் ஸ்டோரி என்ன அது? இந்த மாதிரி லவ் ஸ்டோரியெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, எனிவேஸ் நம்ம விஜய் சித்துவாக பார்த்து என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் பங்கம் பண்ணியாச்சு. தென் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ வரிசையாக நம்ம விஜய் சித்து விலாகோட வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடும்போது உங்களுக்கு டான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.